மசாலா குழம்பு பார்க்கலாம். தேங்காவை கடாயில் போட்டு நல்லா வறுத்துருங்க. தேங்காயோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் வறுத்தாச்சு. இப்போ மிளகாத்தூள், தனியாத்தூள் இதில் போட்டு நல்லா வறுத்துருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் இந்த தேங்காவை நல்லா அரைச்சி வச்சுருங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுருங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. இப்போ சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. உருளைக்கிழங்கு வெந்துடுச்சுங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சதும் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான்.